அனைவருக்கும் அன்பு வணக்கம். பஞ்சபூத ஸ்தலங்களில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லக்கூடிய மண்ணும் விண்ணும் நீரும் நெருப்பும் இந்த மண்ணுலகத்தில் நம்மை வழிநடத்துகின்ற போது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அந்த திருவண்ணாமலை தலத்தை நினைத்து இன்றைய மகா பெரியவர் தொடருக்குள் உங்களை அழைத்து செல்கிறேன். ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை பார்க்கின்றோம். இன்றைக்கு பண்டாரத்தின் பண்பாடு. தலைப்பே என்ன? பண்டாரத்தின் பண்பாடு. இதை நான் சொல்ல, காஞ்சி மகான் சொல்லி அப்படியே மெய்க்குருகி போயிருக்கார். பொதுவாக ஒவ்வொரு மடத்திற்கும் ஒவ்வொரு குறிக்கோள், இலக்கு, கோல் இருக்கும். வேதத்தை பரப்புவது, கல்வி சாலைகளை நிறுத்துவது, இயற்கையை பராமரிப்பது, எல்லோருக்கும் உடல் உபாதைகள் இல்லாமல் மந்திரங்கள் சொல்வது, வித்தியாசமான யாகங்கள் பண்ணுவது. காஞ்சி மடத்தை பொறுத்தவரை வந்தவருக்கு வயிறார சோறு தருவது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஜீயர் சுவாமிகள் எழுதுகிறாரு, பொதுவாக மடத்திற்குள் ஒருவர் வந்து சேவித்தால் அவருடைய குலம், கோத்திரம், குடும்பம் பற்றி விசாரிப்போம். வந்தவுடன் ஒரு மனிதனை பார்த்து பசி ஆரியாச்சா என்று கேட்கக்கூடிய ஒரு மடாதிபதி காஞ்சி மகான் என்று ஜீயர் சுவாமிகள் எழுதுகிறார். கருணாமூர்த்தி அல்லவா? கருணை கடல் அல்லவா? தனி ஒருவனுக்கும் உணவில்லை என்றில் ஜகத்தினை அடித்திடுவோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இதுக்கெல்லாம் வடிவமாக இருந்தவர் காஞ்சி மகா பெரிய சுவாமி. எப்படி? யார் வந்தாலும் போகும்போது பசி ஆரியாச்சா, இதுதான் அவருடைய. ஒரு நாள் பல அன்பர்கள் ஒன்று திரண்டு இருந்தாங்க. அன்னதானத்தில் மத்தியானத்தில் சாப்பாடு போடுறதுல சில நெருடல்களான விஷயத்தை அவர்கிட்ட சொன்னோன்னு அவர் சொன்னாராம், காஞ்சிக்கு வர்ற பல பேர் திருப்பதிக்கு போகிறா, திருப்பதிக்கு வர்ற பல பேர் காஞ்சிக்கு வரா. ரெண்டையும் பார்த்துட்டு சில பேர் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலை தலமாகிய திருவண்ணாமலையை போய் தரிசிக்கிறா. போய் ரமணரை பார்த்துட்டு வந்தார். நீங்கள் ஏதோ சாப்பாட்டில் பிரச்சனைன்னு உட்காருங்கோ. முற்றும் துறந்த திருச்சுழியிலிருந்து புறப்பட்டு ரமணராகி இந்த மண்ணுக்கு வழிகாட்டியக்கூடிய ரமணர் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். பெரியவா சொல்கிறாளாம், அந்த கருணை கடல் கருணாமூர்த்தி ஒரு நாள் மத்தியான உணவு சாப்பிட விடுதிக்கு வரேன்னார் அவருடைய ஆசிரமத்துக்கு. எல்லாரும் பரபரப்போட சரி சரின்னாங்க. அப்போ அந்த மடத்தில் உள்ள செயலாளர் சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சி, பெரும்பாக்கியம்னாரு. இவர் கிரிவலம் மாதிரி போக ஆரம்பிச்சுட்டார் ரமணர். இங்கே தடபுடலாக சாப்பாடு ரெடியாகுது. 12 மணிக்கு சில பேர் வாசலில் நிற்கிறாங்க. ஒன்றாச்சு 1:30 ஆச்சு, யாருக்கும் இல்லை. இந்த செக்ரட்டரி வந்து வாசலில் கத்தினாராம், எல்லாரும் அப்புறம் போங்க, பண்டாரத்துக்கெலாம் இப்போ வேலை இல்லை, ரமணர் சாப்பிட போகிறார், பண்டாரத்துக்கெலாம் இப்போ வேலை இல்லைன்னு சொல்லிட்டார். கைகடிகாரம் 1:30ங்கிறது 2:30 ஆச்சு, 2:30ங்கிறது 2:45 ஆச்சு, 3 ஆச்சு, 3:30 ஆச்சு, 4 ஆச்சு. படித்த சாப்பாடு அப்படியே இருக்குது. வாசலில் கூட்டம் நிற்கிறது, யாரும் சாப்பிட வரல. எல்லாரும் பரிதவிச்சு ரமணரை காணுமேன்னு வழி மேலே வெடி வச்சு பார்த்தாங்களா. அப்போ ஒருத்தர் சொன்னாரா, நீங்கள் தேடுறவரா? அது கோமனாண்டி ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துருக்குன்னாரா. எல்லாரும் விழுந்தடிச்சு வாரி சுருட்டி போகிற மாதிரி போய் ரமணரை சேவிச்சு சாப்பிட வரேன்னு சொன்னீங்க, அங்கே தடபடலாம் எல்லாம் ரெடியாக இருக்குவேன். ஒத்த சிரிப்பில் சொன்னாரா, நான் தான் வந்தேனே 12:45 நீங்கள் தானே அப்போ பிடிச்சி தள்ளி நீங்கள் எல்லாரையும் கதவை சாத்தி, பண்டாரத்துக்கெலாம் இப்போ வேலை இல்லை, ரமணர் வர போகிறார், பண்டாரத்துக்கெலாம் இப்போ வேலை இல்லை, ரமணர் வர போகிறார். நானும் அந்த மாதிரி ஒரு பண்டாரம்தான். அந்த பண்டாரத்துக்கு உள்ளே எப்போ அனுமதி கொடுத்து சாப்பாடு போடுறீங்களோ அப்போ இந்த பண்டாரமும் உள்ளே வருவேன், எனக்குன்னு தனி உபசாரம் வேண்டான்னு போயிட்டாராம். இந்த மாதிரி எளிமையாக இருக்க முடியுமான்னு கேள்வி கேட்டு சொன்னாராம். உலகத்திலேயே மனுஷன் போதுன்னு சொல்கிறது சாப்பாட்டுக்கு மட்டும்தான். பொண்ணை கொடுத்தா பொருளை கொடுப்பான், பொருளை கொடுத்தா மண்ணை கேட்பான், மண்ணை கொடுத்தா மணியை கேட்பான், மணியை கொடுத்தா பெண்ணை கேட்பான், எல்லாம் கேட்பான். போதுன்னு வயிறார சொல்கிறது சாப்பாடு. அதான் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை. நான் நம்ம ஊரில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பிடியை எடுத்து வாயில ஜீவராசி கொடுங்க, புண்ணியம். காக்காக்கி சோறு வைங்க, புண்ணியம். அதனால தான் பெரியவர் சொன்னார், பிடி அரிசி திட்டம்.
ஒரு பிடியை பிடிச்சி அப்படியே டின்னில் போட்டுகிட்டே வா, 30 நாள் அரிசி ரொம்பிடும், கொடு அடுத்தவங்களுக்கு. ஒரு கோவிலுக்கு கூட அனாதை ஆசிரமம், அந்த எண்ணம், திங்கிங் சொல்கிறாங்களே இங்கிலீஷில். இப்போ ரமணர் கதையை சொல்லிட்டு வந்தவருக்கெல்லாம் சொன்னாங்களாம், நான் சாப்பிட்றது என்னமோ பொரிதான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை, இங்கே வரக்கூடிய பக்தர்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டையும் நான் சாப்பிட்றதா நினச்சி பண்ணுங்க, உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன்ட்டு அப்படியே கண்ணீர் துளியோடு உள்ளே போனோன்னு அன்னிலேருந்து அன்னதானத்தில் சிரமம்னு யாருமே சொல்கிறது இல்லையா. ஏன்னா பசித்த காலி வயிறுக்கு முன்பு கடவுளை பற்றி பேசாதேன்னு விவேகானந்தர் சொன்னார். ஆனால் பசித்த காலி வயிறினுடைய பசியாறுவதை பற்றியே சிந்தித்த ஒரு ஞான குரு, ஒரு கற்பூர தீபம் ஜெகத்குரு மட்டும்தான். அவர் பாதத்தை சிக்கனை பற்றி மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய் ஜெயசங்கர, ஹரஹர சங்கர.